இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா HTML tags. HTML tagங்கிறது வந்து வேரியஸ் ஃபார்மேட் த கண்டென்ட். ஒரு கண்டென்ட்டை எப்படியெல்லாம் வந்து ஃபார்மேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது தான் வந்து HTML tags. இதில் வந்து ஆங்கிள் பிரேசஸால் ஒவ்வொரு டேக்கையும் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேக்ஸும் கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HTMLங்கிறதுக்கு வந்து ஓப்பனிங் டேக்கு வந்து HTML டேக்குள்ளார கொடுத்துருப்பாங்க, ஆங்கிள் பிரேசஸ்க்குள்ளார. அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக் என்னன்னா ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டு க்ளோசிங் டேக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாடி டேக்குங்கிறது என்க்ளோஸ்டு வித் ஆங்கிள் பிரேசஸ் அண்ட் க்ளோசிங் டேக்குங்கிறது வந்து ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டு பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கோர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேக். HTML டேக் வந்து ஓப்பனிங் டேகு, கண்டென்ட்டு, அப்புறம் க்ளோசிங் டேக் அப்படி தான் கொடுக்கணும். ஓப்பனிங் டேக் வந்து டேக் நேமு, அதுக்கப்புறம் கண்டென்ட் என்ன வேணுமோ டெக்ஸ்ட்டோ மீடியாவோ அதை கொடுத்துக்கணும். க்ளோசிங் டேக்கு ஃபார்வேர்டு ஸ்லாஷ் கொடுத்து க்ளோசிங் டேக்கை முடிக்கணும். இமேஜ் டேக்கு, பிரேக் டேக்கு அதுக்கெலாம் வந்து செல்ஃப் க்ளோசிங் அல்லது வாய்டு எலமெண்ட்ஸ் மீனிங் தே டோ நாட் ரிக்வயர் ஸ்பெசிஃபிக் க்ளோசிங் டேக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். காமன்லி யூஸ்டு HTML டேக்ஸ் என்னன்னா டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ், செமண்டிக் லேஅவுட் டேக்ஸ். டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்னா திஸ் எசென்ஷியல் டேக்ஸ் ஸ்கெலிட்டான் ஆஃப் எ HTML ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது தான் வந்து ஒரு HTML டேக்கோட ஸ்கெலிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எலும்பு கூடு மாதிரி உள்ளது. டாக்குமெண்ட்டோட என்ன டாக்குமெண்ட் டைப் அப்படிங்கிறத HTML5 என்னான்னுங்கிற டைப்பை கொடுத்துக்குறோம். அதுக்கப்புறம் HTML ஹெட் டேக்கு எலமெண்ட் வேர்ப் த கண்டென்ட், அதுக்குள்ளார தான் கண்டென்ட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஹெட் டேக் கொடுக்குறோம். அப்புறம் டைட்டில் டேக்கு, அப்புறம் பாடி டேக் கொடுத்துக்குறோம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இது என்னென்னா ஸ்டைல் த டெக்ஸ்ட் கண்டென்ட், டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டு என்னென்ன ஸ்டைல்லாம் பண்ண முடியுமோ டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டை அதெல்லாம் இந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா H1 டேக்லேருந்து H6 டேக் வரையும் இதில் வந்து டெக்ஸ்டோட ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேராகிராஃப் டேக் இருக்குது. அதுக்கப்புறம் ஹைப்பர் லிங்க் டேக் இருக்குது, ஏ டேக்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங் டேக்கு, அப்புறம் போல்டு டேக்கு, EM டேக்கு, அப்புறம் இட்டாலிசிங் டேக். லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்கனைஸ் டேட்டா கிளியர்லி. UL டேக் என்னன்னா அன்ஆர்டர்டு புல்லட் லிஸ்ட். OL டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்பர்டு லிஸ்ட், ஆர்டர்டு நம்பர் லிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் LI டேக் வந்து எதுக்குன்னா எ சிங்கிள் ஐட்டம் வித்தின் அ லிஸ்ட். டேபிள் டேக் வந்து டிஃபைன் த டேபிள் ஃபார் த டேட்டா. அப்புறம் TR டேக்கு, TD டேக் யூஸ் பண்ணுறோம். டேபிள் ரோ டேட்டா செல்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சிமெண்டிக் லேஅவுட் டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிமெண்டிக் லேஅவுட் டேக்ஸ்னால் பேஜ் ஸ்ட்ரக்சர், அசஸ்பிலிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஹெட்டர் டேக் வந்து நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுக்கறதுக்காகவும், நேவிகேஷன் டேக் வந்து நேவிகேஷன் லிங்க்ஸ்லாம் கொடுக்கறதுக்காகவும், ஆர்டிக்கல் டேக் வந்து செல்ஃப் கண்டெய்ன்டு கம்போசிஷனுக்காகவும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபூட்டர் டேக் கொடுத்து டாக்குமெண்ட் ஆர் செக்ஷன்லாம் கொடுத்துடணும். டாக்குமெண்ட் செக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறதுக்காக வந்து ஃபூட்டர் டேக் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.